தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீல. பசில் ராஜபக்சவுக்கு மீண்டும் பிடியாணை உத்தரவு. 600 புதிய சொகுசு குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் வாங்க அமைச்சரவை அனுமதி. வியட்நாமில் பேருந்து தீ விபத்தில் 7 பயணிகள் பலி, மேலும் 5 காயம். காமன்வெல்த் பதக்க வீரர் ஜுபுன் அபேகோன் ஓய்வு. உள்நாட்டு செய்திகள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் மீண்டும் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாத்தறை பிரவுன்ஸ்கில் பகுதியில் அமைந்துள்ள சுமார் 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் பசில் ராஜபக்ச 2வது முறையாகவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததை அடுத்து அவருக்கு எதிரான பிடியாணை உத்தரவை தொடருமாறு மாத்தறை பிரதான நீதவான் சதுரங்க இரங்க திசாநாயக்க உத்தரவிட்டார். அத்துடன் பசில் ராஜபக்சவின் 4 பிணையாளர்களும் அவரை அடுத்த விசாரணைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை வழக்கின் மேலதிக விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் நீண்ட தூர சேவைக்காக 600 புதிய குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகளை கொள்வனவு செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான அரசு முதலீட்டு திட்டத்தில் 600 சாதாரண பேருந்துகளை வாங்க 14.4 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. எனினும் புதிய சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் அமுலுக்கு வந்ததை தொடர்ந்து நகரங்களுக்கு இடையிலான மற்றும் நீண்ட தூர போக்குவரத்திற்காக உயர்தர வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகளை வாங்குவது சிறந்தது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த சாதாரண பேருந்துகளுக்கு பதிலாக தற்போதைய வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டிற்குள் 600 புதிய சொகுசு குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை கொள்முதல் செய்ய அமைச்சரவை இறுதி அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கொழும்பு கோமாகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தலைக்கவசம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர். இந்த தீ விபத்து இன்று காலை ஏற்பட்டுள்ளதாக கோமாகம போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்தில் 80க்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்தில் காயமடைந்த பெண்ணொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காணாமல் போனோரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். வியட்நாமின் தெற்கு பகுதியில் பேருந்து ஒன்று தீப்பிடித்ததில் 7 பயணிகள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 5 காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வியட்நாமின் லாம்டோங் மாகாணத்தில் இருந்து அருகில் உள்ள வர்த்தக மையமான கோசிமின் நகரத்திற்கு சென்று கொண்டிருந்த பேருந்தே இவ்வாறு தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. மேலும் இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து வியட்நாம் போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கையின் முன்னணி ஓட்டப்பந்தய வீரரும் காமன்வெல்த் பதக்கம் வென்றவருமான ஜுபுன் அபேகோன் போட்டி தடகள விளையாட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 31 வயதான அவர் தனது அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்தின் மூலம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.
100 மற்றும் 200 மீட்டர் ஓட்ட பந்தயங்களில் இலங்கை தேசிய சாதனையாளராக திகழும் ஜுபுன் அபேகோன் 2022 பர்மிங்காம் காமன்வெல்த் போட்டியில் 100 மீட்டர் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்று வரலாறு படைத்தார். 2019 தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கமும் 2015 உலக இராணுவ விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கமும் வென்ற இலங்கை அணியிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். ஆண்களுக்கான 150 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஆசிய சாதனையாளராகவும் டைமண்ட் லீக் தடகள போட்டியில் பங்கேற்ற முதல் இலங்கை வீரர் என்ற பெருமையையும் ஜுபுன் அபேகான் பெற்றுள்ளார். அவரது ஓய்வு அறிவிப்புடன் இலங்கை தடகள வரலாற்றின் முக்கியமான ஒரு அத்தியாயம் நிறைவுக்கு வந்துள்ளதாக விளையாட்டு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.